வீட்டுக்கு போயிட்டு வரலப்பா. போய் பூ வாங்கிட்டு வரலாம். பூவா சாமி? டிசம்பர் பூ வந்திருக்கேன் சாமி. டிசம்பர் பூனா என்னன்னு தெரியுமா? டிசம்பர் மாசம் தானே இது. பூ இருக்கு, நல்லா சின்ன வயசுல பாத்துருக்கேன். வா உனக்கு காட்டுறேன். டிசம்பர் பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க, கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஆமாங்க, இந்த டிசம்பர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பூ அப்படிங்கிறது வரும் வருஷம் அது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வாங்கி சேல் பண்ணுவாங்க. சின்ன வயசுல நாங்களே கூட இந்த பூவெல்லாம் வந்து அவ்வளவு ரசிச்சு பார்ப்போம். டிசம்பர் பூனா நீங்க சொல்லிதானே தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே டிசம்பர் பூவை பத்தி தெரிஞ்சவங்க இது என்னென்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆக்சுவலா இப்ப நான் உங்ககிட்ட காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கு. இதுல இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. கஷ்டப்பட்ட காலத்துல தாண்டி என்னதான் காசு பணம் வந்தாலும் பழச மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல எங்க அம்மாவும் ஒண்ணுங்க. நம்மளாம் கஷ்டப்படும் போது இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன்டா. நம்ம இப்ப நல்லா இருந்தாலும் சரி இந்த வேலை கண்டினியூ பண்ணணும். என்னால முடியற வரைக்கும் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மாக்கு சப்போர்ட்டா ஹெல்ப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரியம்மா கூடவே இருப்பாங்க. ரீதாவும் என்னோட குட்டி தங்கமும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்காங்க. ருத்திகாவை மட்டும் கூட்டிட்டு ஆயாவை பார்க்க வந்தாங்க. ஓகே, எந்த விஷயம் மறக்காம ஒரு லைக் தட்டிடுங்க. ஓகே, பை.